ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருக்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ் எல்லாரோட எண்ணங்களும் சூப்பராக நிறைவேறணும் அப்படிங்கிறது. ஏப்ரல் 23 மிக முக்கியமான ஒரு நாளாக எல்லாரும் ஓட் பண்ணியிருப்போம். அந்த ஓட்டை தொடர்ந்து மே 4 எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது இவ்வளவு பரபரப்பு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா இந்த வாட்டி களத்துல நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் அவரை பாக்குறதுக்கும் அவருக்காக ஓட் பண்ணிருக்கோம்னு நிறைய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே அவருக்காக நிறைய விஷயங்கள் அவருக்காக பண்ணியிருக்காங்க. மறைமுக பிரச்சாரங்கள், நேர்முக பிரச்சாரங்கள், ஆன்லைன் வாயிலாக பிரச்சாரங்கள், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, யூடியூப் எதை திறந்தாலும் அவங்களுக்காக நிறைய பேர் குட்டி குட்டி குழந்தைங்கள்ல இருந்து அவங்களுக்காக பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இப்படியே ஓபன் பண்ணாலும் எங்க விஜய் மாமாக்காக ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னவங்க, கொதிச்சு எழுந்த இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்ல எதா இருந்தாலும் எங்க தளபதி தான் அப்படின்னு சொன்னவங்களாக இருந்தா கூட இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு ரிசல்ட். அதுல யார் வேணாலும் சிஎம்மா வரலாம். எல்லாருமே அவங்களுக்கு மக்கள் பிடிச்சு ஓட் பண்ணியிருக்காங்க. சோ அதனால யார் வந்தாலும் வரலனாலும் உங்க வீட்டுல இருக்க குட்டி குட்டி குழந்தைங்க, முக்கியமா அந்த காலேஜ் பசங்க, அவங்க எல்லாரையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுறது, ரியாக்ட் பண்றது, இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது, அந்த மாதிரி இல்லாம நிறைய நிபுணர்கள் அவங்க அனலைஸ் பண்ண விஷயங்கள்ல வச்சு இந்த வீடியோ நான் சொல்றேன். ஏன்னா உங்க வீட்டு குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஐம் ஆல்சோ கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஓகே, சோ ஜெயிக்கணும், எல்லா விஷயங்களும் நல்லதா நடக்கணும், ஒரு புதிய தமிழ்நாடு பிறக்கணும் அப்படிங்கிற அந்த மன விஷயங்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட சின்ன சின்ன குழந்தைங்களையும் இளைஞர்களையும் பார்த்துக்க வேண்டிய சமூக பொறுப்பு எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்க எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ அதனால நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அதை அடிக்கிறது இதை உடைக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாம நல்ல சிறப்பான நோக்கங்களுக்காக இன்னும் தமிழகம் வளர்ந்து வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். சோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ், வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் உங்க குழந்தைங்க மேல நாளைக்கு ஒரு கண்ணு கண்டிப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். So this is humble request and keeping fingers crossed tomorrow's election result. I'm also eagerly waiting to know the result. So let's see tomorrow what is happening and who's going to be a CM. Okay, see you மக்களே. நன்றி, வணக்கம்.